ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மார்கழி அமாவாசையோட சில குறிப்பு. நிறைய விசேஷங்கள் உண்டு. ஏன்னா மார்கழி அமாவாசை பார்த்துட்டிங்கன்னா மூலம் திரு நட்சத்திரம், அதுலேயும் ஆஞ்சநேய பெருமானோட அவதார தினம், ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பித்ருக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறோம். அதனால் வாத்தியார் பித்ருக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவார். ஸோ அதனால் அதோட தகவல்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதில் முக்கியமாக சோம அமாவாசை, அதாவது பிரதக்ஷண அமாவாசைன்ட்டு, இதுக்கு பேரே பிரதக்ஷணம் அமாவாசைன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி திங்கக்கிழமை கூடிய அமாவாசையில் பொதுவாகவே ஒரு சுற்றினா கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லைன்னா 100 அந்த அளவுக்கு சுற்றின பலன்கள் உண்டு. அதாவது சுவாமியை அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதுலேயும் குறிப்பாக அடிப்பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக அடிப்பிரதட்சணம் பண்ணுறச்சே கொஞ்சம் மருதாணியை கொஞ்சமாக, ஏன்னா இது குளிர்காலமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மருதாணியை அரைச்சி உள்ளங்கால்களில் முன்னாள் இரவே அப்படி வச்சுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் தான் அதை லேசாக அலம்பணும். ஏன்னா அந்த மருதாணியை அப்படியே பச்சையாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் அலம்பிட்டிங்கன்னா கால் சிவப்பாக இருக்கும். அந்த பாதங்களோடு நீங்கள் சுவாமியை அடிப்பிரதட்சணம் வர்றது. குறிப்பாக அரச மரம் ரொம்ப விசேஷமானது. அரச மரம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சோம அமாவாசைக்கு. ஸோ அதனால் அரச மரத்தில் மும்மூர்த்திகளே வாசம் பண்ணுறதா தானே நம்மளோட சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரதட்சணம் பண்ணி வர்றது ரொம்ப விசேஷம். இதில் குறிப்பாக இப்போது அனுமன் ஜெயந்தியாக இருக்கிறதுனால, அதுலேயும் சோம அமாவாசையோட கூடிய அனுமன் ஜெயந்தியாக இருக்கிறதுனால, நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை இந்த மாதிரி ஒரு பிரதட்சணம் கால்களில் மருதாணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரதட்சணம் பண்ணி வரச்சே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பண்ணலாம். குறிப்பாக அடிப்பிரதட்சணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பண்ணுறச்சே ஆபத் சகாய மகரிஷி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான மகரிஷி, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மகரிஷியாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த ஆபத் சகாய மகரிஷியை. இவரை நினச்சிண்டு சிந்தையில் வச்சுண்டு நீங்கள் ஆஞ்சநேய பெருமான வளம் வருவது ரொம்ப பெரிய அனுகிரகம். ஏன்னா இவர் ஒரு மிகச்சிறந்த அனுமன் உபாசகர். அது மட்டும் இல்லாமல் இவரோட அனுகிரக ஆசி கிடைப்பின் என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஆபத்து காலத்தில் இவரை நாம் நினச்சி கூப்பிட்டாலே ஏதேனும் ஒரு வடிவத்திலையோ இல்லை ஒரு வகையிலையோ நமக்கு ஒரு பேருதவி பண்ணி நம்மளை அந்த ஒரு பெரிய ஆபத்துலேருந்து மீட்டிடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். பொதுவாகவே அனுமனே நமக்கு ஆபத்துக்கள் வராமல் ஒரு ரட்சையை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான காவல் தெய்வம் தான் சுவாமி. ஸோ அவரோட சிஷ்யராக, அவரோட உபாசகராக விளங்கக்கூடிய இந்த மாதிரி ரிஷிகளோட அனுகிரகமும் நம்ம கூடுதலாக கிடைக்கிறச்சே அது முறையாக பயன்படுத்திக்கணும். சரி, இந்த தர்ப்பண முறைகள் அதை பார்த்துக்கோ. நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி பிரதட்சண அமாவாசையில் வாத்தியார் குறிப்பிட்ட முறைகள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அரசங்குச்சி, அரச மரத்தோட சின்ன குச்சி, அதை எடுத்துகிட்டு நீங்கள் தர்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறீங்க இல்லையா, அது மையத்தில் மத்தியில் அந்த சின்ன அரசங்குச்சியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்ப சட்டம் போட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷமான அனுகிரகத்தை பெற்றுத்தரும். குறிப்பாக ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு. வாய்ப்பு இருக்கிறவங்க அரச மரத்துக்கு அடியிலே போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அரச மரங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறது மிக மிக அதிமக விசேஷமான அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்ற விஷயத்தை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம், கிரகங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ இது ஒரு முறை, ஒன்று மெத்தட் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தாச்சுன்னா, எல்லாராலையும் வெளியே போக முடியாது. காலையில் வேறு மண்டே வேறு சண்டேவாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் வேகமாக ஓடிண்டே இருக்கக்கூடிய ருட்டீனான லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரசங்குச்சை எடுத்துகிட்டு வச்சு தர்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். ப்ளஸ் கூடுதலாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். அதாவது என்னென்னா, வீட்டில் சிக்கு பலகை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நிறைய பேர் நம்ம அடியார்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இனிமேலாவது இந்த மாதிரி சிக்கு பலகைன்றது அது சம்திங் ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும். இந்த பெரிய பெரிய மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாச புராணங்கள் புத்தகத்தெல்லாம் வச்சு பெரியவங்கள்லாம் அதில் படிப்பாங்க பாருங்களேன். சிக்கு பலகைன்ட்டு ஒன்று இருக்கும்.
அந்த சிக்கு பலகையில் வீட்டில் ராமாயணம் இருப்பின் ரொம்ப உத்தமம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு புத்தகம் வந்து பூஜை அறையில் இருக்கணும்ன்ட்டு தான் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அந்தபடி இந்த ராமாயணத்தில் வந்து சுந்தர காண்ட பகுதியை நீங்கள் பிரித்து வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு 4 வரியாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு அந்த சிக்கு பலகை இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஆசனம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, முடிஞ்சால் ஒரு நல்ல வஸ்திரம் இல்லைனா மனை அப்படி போட்டுட்டு கூட ஒரு ஜலம் அந்த பக்கத்தில், அந்த மனை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா வச்சிங்களேன், என்ன விசேஷம்னா எங்கெல்லாம் சிக்கு பலகையில் சுந்தரகாண்டம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அனுமன் அவர் வந்து ராமபக்தர் வந்து உக்காஞ்சி அதை கேட்பேன் அப்படின்ட்டு வந்து அவரே வாக்கு கொடுத்துருக்காராம். ஸோ அனுமன் வாக்குலாம் நிச்சயமாக பொய்க்காது. நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாரோ இல்லையோ, ஏன்னா அவர் ஒரு வாயுபுத்திரன் இல்லையா, நிச்சயமாக அந்த இடத்துல அவர் வந்து பிரதட்சணம், அதாவது வந்து தோன்றுவார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஸோ அதனால் ஏன் இப்போ தர்ப்பணத்துக்கு எதுக்கு அவரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு. இந்த ஸ்வாஹா ஸ்வதா தேவதைகள் இருக்காங்க பாருங்களேன், அதில் இந்த ஸ்வாஹா தேவி அக்னி மூலியமாக அவிர்வாகத்தை தேவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அவிர்வாகத்தை ஆகுதிகளை எடுத்துகிட்டு போய் அவிர்வாகமாக தேவர்களுக்கு சேர்க்குறாங்க. இந்த ஸ்வதா தேவி அப்படின்ட்டு ஒரு தேவதை இருக்கா பாருங்களேன், இவங்க 2 பேருமே அக்னி பகவானோட பத்தினிகள். அந்த ஸ்வதாதேவி ஜலம் மூலியமாக நாம் கொடுக்கக்கூடிய அந்த எள்ளுந்தண்ணியை பிதர்களுக்கு திருப்திப்படுத்துகிறாங்க, கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ இந்த 2 வேலையும் இவங்க தான் செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாத்தியார் நமக்கு அறிவுறுத்திய விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து ஒரு அனுகிரகம் அனுமனுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலையை அனுமன் எப்போ விரும்பினாலும் செய்யலாம் அப்படின்ட்டு. அதாவது வந்து அவங்க வேலையை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும் இது காலம். அப்பேற்பட்டவங்க அவங்க வந்து அனுமனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் வரம் கொடுத்துருக்குறாங்க. அனுமன் விரும்பினா இம்மிடியேட்டாக அக்னி மூலயமா கிடைக்கக்கூடிய அவிர்வாகத்தை எந்த லோகத்தில் ஒன்றா எடுத்துகிட்டு போவார். ஏன்னா வாயுபுத்திரன் க்ஷண நேரத்தில் போயிடுவாராம் அவர். அதே மாதிரி பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணத்தோட அந்த எள்ளும் தண்ணியும் கூட க்ஷண பொழுதில் எடுத்துகிட்டு போய் எந்த லோகத்தில் நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவாராம். இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான அனுகிரகம் பெற்றவர் தான் அனுமன் மகாபிரபு. அவருக்கு பேர் கூட அவிமுகேஸ்வரர் அப்படின்ற ஒரு திருநாமமும் அவருக்கு விசேஷமான திருநாமம் உடையவர் அவர். ஏன்னா அனுமன் ஒருத்தர் தான், அவர் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கோலத்தில் ஒவ்வொரு விதமான திருநாமங்கள் உண்டு. இந்த மாதிரி பண்ணக்கூடிய நம்மளோட தர்ப்பணாதி பூஜைகளோட பலன்களை எடுத்துகிட்டு போய் நம்ம முன்னோர்களுக்கு சேர்க்கக்கூடிய அந்த மகாபிரபுவோட திருநாமம் அவிமுகேஸ்வரர் அனுமன் பேர். ஸோ அதனால் இப்படி ஒரு இதெல்லாம் ரொம்ப லேட்டாகுமே நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 or 10 minutes முடிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுட்டு ஒரு சுந்தர காண்டத்தை கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு அனுமன் இருக்கிற மாதிரி நீங்கள் அவிமுகேஸ்வரா பெருமானே இந்த மாதிரி அடியன் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணத்தோட பலன்கள் வந்து அடியன் யாருக்கெல்லாம் நினச்சி கொடுக்குறேனோ அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக எந்த விக்னங்கள் இல்லாமல் போய் சென்று சேரணும். நீங்கள் முன்னாடி இருந்து கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டோம். நீங்கள் அது இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும். சரி, ஓகே. எதுக்கு நாம் இந்த அரச மரத்தில் நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற அரச மரத்தை பாருங்க அப்படின்னோன்னா, பொதுவாகவே வந்து நம்ம இந்த அமாவாசைன்றதெல்லாம் பிதர்களுக்கு ரொம்ப உகந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் நம்ம இந்த அமாவாசை வரக்கூடிய காலங்கள் எப்படின்றத நிறைய பார்ப்போம். அதில் குருவர்களால் பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக கேது பகவானோட திருநக்ஷத்திரம், ராகு கேது 2 பேருமே வந்து பிதர்கள் தான். அதில் கேது பகவானோட திருநக்ஷத்திரமாக விளங்கக்கூடிய மூலத்திலேயே இந்த அமாவாசை வந்து இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். ப்ளஸ் வந்து நிறைய பித்ருதோஷங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு நிறைய அனுகிரகங்கள் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதையும் காட்டிலும் இன்னொரு ஜோதிடத்தோட அதிசூட்சமமான ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு பகவான் இப்போது மீனத்தில் இருக்காங்க, கேது பகவான் கன்னியில் இருக்காங்க. இவங்களோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தனுசில் தான் வந்து சூரிய சந்திரர்கள் சங்கமமாகி இருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே இந்த 2 பேரும் இருக்கிறாங்கன்னா அவங்களோட மிட் பாயிண்ட்டு, அதாவது அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த கிரகம் இருக்கோ அது இவங்க ராகு கேதுவோட மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உட்பட்ட கிரகங்களாக மாறிடும். அதாவது கிட்டத்தட்ட ராகு கேதுவோட சேர்ந்தா என்ன ஒரு பலனோ அந்த பலன்களுக்கு ஒப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரிய சந்திரர்கள் ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறாங்க.
ஸோ இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ராகு கேதுக்கள் வந்து மிகப்பெரிய பலமாக வந்து இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா சூரிய சந்திரர்கள் தாய் தந்தை வர்க்கம் இல்லையா, இவங்களும் பாட்டன் பாட்டி வர்க்கத்தில் குறிக்கிறாங்க. ஸோ அதனால் பலவிதமான பித்ருதோஷங்கள் விலகுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அமாவாசையில் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் குருவர்களால். அதனால் நீங்கள் இந்த அமாவாசை வந்து ஏதோ சாதாரணமாக வழக்கமாக வர ஒரு 10 அமாவாசை மாதிரி இதையும் 11 நினச்சிடாதீங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் உண்டு. அதனால தான் குறிப்பாக ராகு கேது, அதாவது இந்த நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அரச மரம் எங்கன்னு பார்த்துங்க. அந்த நாகங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் பூஜை பண்ணுங்க. ப்ளஸ் வந்து அந்த அரச விருட்சத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூஜை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியும் பிரதட்சணம் பண்ணி வாங்க. அது கூட மிகப்பெரிய வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பிதர்களோட அனுகிரக ஆசையை பெற்றுத்தரும். ஆனால் கண்டிப்பாக எள்ளும் தண்ணியும் கொடுத்துருங்க. அதை மட்டும் நிறுத்திடாதீங்க எந்த காரணத்தை கொண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஆஞ்சநேயரோட விசேஷங்கள் அப்படி பார்த்தாச்சுன்னா நீங்கள் அனுமன் சாலிசா ஒரு விஷயம் ஒன்று உண்டு இல்லையா, அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த பாதங்கள் தூக்கிய நிலையில் நம்மளோட பாதங்கள் இருக்குன்னா கிட்டத்தட்ட அர்க்கியம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பாதங்கள் அப்படி லேசாக தூக்குன நிலையில் இந்த அனுமன் சாலிசா சொல்கிறது வந்து இந்த குழந்தைங்களோட ஞாபக சக்தி விருத்தியாகும். அந்த அனுமன் சாலிசாவோட பரிபூர்ணமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரிப்பா, ஆஞ்சநேய ஜெயந்தியாவர் ஆகிடுத்து, அனுமனை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், சுவாமியோட மந்திரங்கள்ன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. பீஜாட்சரங்கள் பார்த்துட்டிங்கன்னா சுவாமி இம்மிடியட்டாக கட்டுப்படுத்துகிற அளவுக்குலாம் சில பீஜாட்சரங்கள், ரகசிய பீஜாட்சரங்கள்லாம் உண்டு. பட் அவரை போய் நம்ம கட்டுப்படுத்தி வாயுபுத்திரனை போய் இதெல்லாம் வந்து நமக்கு அது தேவையில்லாத வேலை. சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பீஜாட்சரங்கள் நிறைய மந்திரங்கள் இருப்பினும் சுவாமியே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று உண்டுங்க. அதுதாங்க என்னென்னா ராமதாசா தாசானு தாசாய நமக. அதாவது ராமதாசரா சுவாமி எப்பொழுதுமே இருக்கிற, அதாவது ஆஞ்சநேயரை போய் நீ ராமதாசன் அப்படின்ட்டு சொல்லிட்டா மிகப்பெரிய சந்தோஷம். இருக்கிற எல்லா மந்திரத்தை சொல்லி அவரை என்ன திருப்தி பண்ண முடியுமோ அந்த திருப்தி ஆகி அதுக்குரிய இந்த மந்திரத்தை சொல்லி யாரெல்லாம் பிரதட்சணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சுவாமியோட அனுமனோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிச்சயமாக உண்டு. ஓம்.